நீ வீக்கானவன், உனக்கு ஒன்றும் தெரியல, நீ 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் லாய்க்கில்லை 4 தடவை சொன்னீங்கன்னா நம்பிடுவான். உலகத்தில் இந்த பிள்ளைங்க அம்மா அப்பா தானே முதல்ல நம்புவோம். வீடு தான் உலகத்தின் முதல் பள்ளிக்கூடம். Do you think the word doesn't have a power? நம்ம குடும்ப உறவுகள் பல பிரிந்ததுக்கு பின்னால் என்ன இருக்கு? வார்த்தை தான் இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா 10 வருஷம் பேசல. அப்படி வார்த்தை என்ன பார்த்து அன்னைக்கு கேட்டுவிட்டான்னு சொல்லி தான் 20 வருஷம் நீங்க உறவு பார்த்துக்கிட்டு போனீங்க. எங்க அண்ணன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருங்க. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்தவன் இன்னை வரைக்கும் நான் ஆள் பார்க்கல. அண்ணன் தண்ணி புலங்கலைங்கிறீங்களே, வார்த்தைக்கு வலு உண்டு. அது உங்க பிள்ளையை நோக்கி சொன்னாலும் உண்டு. நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் நல்லது, உருப்பிட மாட்டேன்னு சொன்னா மோசம். அவ்வளவுதான். எதுக்கு பெரியவங்க காலைல போய் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க? வயதான நல்ல வாழ்ந்தவர்கள் உங்களை நல்ல வார்த்தை சொன்னா அது பலிக்கும், அந்த எனர்ஜி கிடைக்கும் தானே. அப்புறம் எப்படி உங்கள் வீட்டு பிள்ளைகளை சொல்லுவீங்க உருப்பிட மாட்டேன்? எப்படி வீட்டு பிள்ளை நீ எதுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்லுவீங்க? அவன் லாய்க்கானவனா லாய்க்கு இல்லாதவனா அவன் முடிவு பண்ணட்டும். அது வரைக்கும் இப்படியான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு எதிராக சொல்லுவதே வன்முறை தான், தவறு தான். என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தை நீங்க கொலாப்ஸ் பண்றீங்க. ஒரு பாராட்டு தான் ஒருத்தனை ஜெயிக்க வைக்கும், அறிவு மட்டுமே ஒருத்தனை ஜெயிக்க வைக்குங்கிற நம்பிக்கையில அவனை முட்டாளான்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. அறிவை மட்டும் சேர்த்தலாம் ஒருத்தன் ஜெயிச்சலாம் முடியாது. 1000 மேடைகள் பார்த்தாச்சு, அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நல்லதுதான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், என் பள்ளிக்கூடத்தில் எனக்கு கிடைத்த கைத்தட்டு தான் என் காதில் எப்போதும் ஒலிக்கிறது.